அன்னைக்கு ஒரு நாள் என் தம்பி கையில ஒரு உலக உருண்டையை சுத்திக்கிட்டே வந்தான். என்னடா உலக உருண்டெல்லாம் கையில வச்சிருக்க, என்ன மாட்டேன்னு கேட்டா, கேமராமேனை மட்டும் மணாலிக்கு கூட்டு போனீங்களே, என்னையும் இந்த உலகத்துல எங்கேயாச்சும் கூட்டு போங்க, நான் கண்ண மூடிட்டு சுத்தி தொடறான் பண்றான். டே இறான்னு சொல்றதுக்குள்ள நேரா போய் தாய்லாந்துல கை வச்சிட்டான். என்னடா தாய்லாந்து வந்திருக்குன்னு கேட்டா, வயலடி தாய்லாந்துலாம் சொல்லக்கூடாது, சொர்க்கம்னு சொல்லுங்கன்றான். சொர்க்கமா, சொர்க்கத்துக்கு போறதுக்கும் காசு வேணுமேடா அப்படின்னு சொல்றதுக்குள்ள நான் வீட்டுல போய் பேக்லாம் பேக் பண்ணிட்டு வரேன், நீங்க ரெடியா இருக்கேன்னு ஓடிட்டான். பொட்டி படிக்கலாம் பேக் பண்ணிட்டு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு நேரம் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் முன்ன தாய்லாந்து போனது கிடையாது, அந்த ஊரு பாஷையும் எனக்கு தெரியாது. நல்ல வேலை திமாக் டூஸ் தாய்லாந்து பக்கவா பிளான் பண்றாங்கன்னு விஷயம் கேள்விப்பட்டு அவங்க மூலியமா தான் போயிருந்தேன். நேரா ஏர்போர்ட்டுக்கு போய் பார்த்தா தாய் ஏர்வேஸ்ல இருந்து ஒரு ஃபிளைட் நம்மளுக்காக வெயிட் பண்ணுது. அது உள்ள ஏறி உட்கார்ந்தோம்னா சாப்பிடறதுக்கு சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வெளியில விண்டோ வியூ என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஒரு 2 மணி நேரம் பறந்தோனே கிட்டத்தட்ட பேங்காக் நெருங்கியாச்சு. ஒரு தூக்கத்தையும் போட்டாச்சு. கண்ணை முழிச்சு பார்த்தா தாய்லாந்துக்கு வந்தாச்சு. சாரி சொர்க்கத்துக்கு வந்தாச்சு. அங்க இருக்கிற பீச் என்ன, தண்ணி என்ன, அந்த ஊரு மசாஜ் என்ன, எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. தாய்லாந்துல போய் என்னென்னலாம் ஃபன் பண்ணோம் அப்படிங்கறது அடுத்தடுத்த வீடியோல நான் போடுறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.